உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நந்தினி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். பத்திரமா போயிட்டு வா. என்ன நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுமே நீ வேற மாதிரி நடந்துக்கிற அருள். அது எப்படி? நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் மாறிட்ட மாதிரி தெரியுது. நான் என்ன மாறின? இதுக்கு முன்னாடிலாம் நீ இப்படி நடந்துக்க மாட்ட. ரொம்ப மெச்சூர்டா நடந்துப்ப. இப்படிலாம் அடம் பிடிக்க மாட்ட. நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ முந்திக்கிட்டு சொல்ற. இல்ல நந்தினி, உங்ககிட்ட தான் பெருசா சேஞ்சஸ் தெரியுது. நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டீனா ரொம்ப கஷ்டம் நந்தினி. ரொம்ப கஷ்டம்னா என்ன சொல்ல வர? இல்ல, ஃபியூச்சர்ல இதே மாதிரி நடந்துக்கிட்டா கஷ்டம்னு சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு நான் நடந்துகிட்டதுல எந்த தப்பும் இல்ல. நான் நடந்துகிட்டத பார்த்து உனக்கு ஃபியூச்சரை பத்தி பயம் இருந்துச்சுன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்காத, என்ன விட்டுரு. ஏய், ஏன் ஒரேடி அப்படி பேசிட்டு இருக்க? நீ ஒன்னும் அப்படி பயந்துகிட்டலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்ப்பா. ஆளு விடு. நந்தினி, கோவத்துல ஏதாவது யோசிக்காம பேசாத. நான் ஒன்னும் கோவத்துல எல்லாம் பேசல. நான் இப்ப வரைக்கும் நானா தான் இருக்கேன். ஆனா நீ தான் திடீர்னு என்கிட்ட சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்ற. ஏய் ஏய் நந்தினி, ஏய் ஏய் நந்தினி, நந்தினி நில்லு. சம்மந்தமே இல்லாம ஃபியூச்சர்ல கஷ்டம்னு சொல்ற. என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம்ப்பா. என்ன விட்டுரு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நந்தினி, டேய். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. யாரு? நானா? நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். நீ தான் தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிட்ட. நான் சாதாரணமா என் மனசுல தோணுனதா சொன்னேன். அதுக்கு நீ தான் ஓவரா பேசிட்டு இருக்க. உன் மனசுல தோணுச்சுன்னு என்ன பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? நான் அதை கேட்டுட்டு சும்மா போகணுமா? அப்படிலாம் என்னால போக முடியாது. நான் நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கல, நீ நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நமக்கு கல்யாணம்? அத வேண்டான்னு சொன்ன. கல்யாணம் வேணானா எனக்கும் சந்தோஷம்தான். நான் தப்பிச்சேன். நீ தப்பிக்கல, நான் தான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சேன். உன்னை போய் ஏன் தலையில கட்டி வைக்க பார்த்தாங்க பாரு. உன்னதான் என் தலையில கட்டி வைக்க பாத்திருக்காங்க. ஏய் ஏய் ஏய், ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நீ எதுவும் அவகிட்ட கேட்காதடா. அவகிட்ட இப்ப பேசுறதே வேஸ்ட். ஏன் கிட்ட பேசுறது வேஸ்ட்னா அதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கணும்? நான் போறேன். ஓ ஏய் நந்தினி, நந்தினி, என்னடா இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலை எழுத்துறா. சரிடா, இப்ப அவ பாட்டுக்கு தனியா கிளம்பி போயிட்டு இருக்காளே, எங்க தான் போறா? டேய், அவளுக்கு நாளைக்கு ஏதோ செமஸ்டர் இருக்கு, அதுக்கு படிக்கணும்னு போய் சொல்லிட்டு போறா. உண்மையிலே அதெல்லாம் காரணம் இல்ல, என் மேல உள்ள கோவத்துல தான் அவ கிளம்பி போறா. டேய், இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரம்டா. அவ எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போவா? இந்த வண்டி எடுத்துட்டு போய் அவளை பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டு வா போ. டேய், வீம்புக்கு கிளம்பி போறவள நான் ஏன் டிராப் பண்ணணும்? அவ நடந்தே போட்டும். டேய் டேய் அருளு, என்ன அவன் இப்படி பேசிட்டு போறான்? ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் என்னையும் வானதி மாதிரி வராதுப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்கலனாலும் எங்களுக்குள்ளெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் 5 கிலோமீட்டராவது இருக்குமே. நந்தினி எப்படி அவ்வளவு தூரம் நடந்து போவா? சரி, நாமளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.